உங்களில் சிலருக்கு ப்ளவுஸில் நாட் வைக்க சாரீ கிளாத்தில் ஸ்டிச் பண்ண தெரியாமல் இருக்கலாம். என்னதான் சாரீ கிளாத்தில் நாட் வச்சாலும் நாட்டோட அளவு ரொம்பவே பெருசாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். நாட்டோட லென்த் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கட் பண்ணிவிட்டு 1.5 இன்ச் வரையும் நீங்கள் அகலம் வந்து மார்க் பண்ணி வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வெட்டி எடுத்ததுக்கப்புறம் மேலே ரஃபாக ஒரு தையல் மட்டும் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு இன்னும் ஒரு வாட்டி அதே மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 2 டைம் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கிளாத் வந்து கொஞ்சம் பிரியாமல் இருக்கும். இப்போ தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் வரையும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. 1/4 இன்ச் வரையும் தையல் வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. கரெக்டாக 1/4 இன்ச் வர மாதிரி மட்டும் போட்டுக்கோங்க. 1/4 இன்ச்சுக்கு அதிகமாக போயிடக்கூடாது. அப்போ தான் நம்ம நாட்டோட அந்த சைஸ் வந்து ரொம்பவே மெல்லிஸாக நமக்கு கிடைக்கும். இப்போ நான் பாருங்கள் 1/4 இன்ச் வரையும் தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். டேப் வச்சு அளந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பெரிய ஊசி எடுத்துக்கோங்க. பெரிய ஊசி எடுத்துகிட்டு நூலை ரெட்டையாக போட்டு கோர்த்துக்கோங்க. கோர்த்ததுக்கப்புறம் ஒரு சைடு நூலை மட்டும் பாதியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 1/4 இன்ச் தச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஒரே ஒரு கிளாத்தில் மட்டும் 2 கிளாத்லேயும் குத்திடாமல் ஊசியை வந்து ஒரே ஒரு கிளாத்தில் மட்டும் குத்தி வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு சைடு நூல் மட்டும் பாதியாக இருக்குது. அந்த ஒரு சைடு நூலையும் இந்த சைடு உள்ள நூலையும் ஒன்றா போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஊசியை வெளியில் எடுத்துடாமல் அப்படியே அந்த ஊசியை நூலோடு வச்சு முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஊசியோடு இழுத்திங்க அப்படின்னா கிளாத்துலேயும் ஊசியிலையும் நூல் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். கோர்த்ததுக்கப்புறம் அப்படியே வச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு இல்லையா, அதை அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக எல்லா கிளாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் நூலை நல்லா இழுத்து பிடிச்சிட்டு நீங்கள் ஊசி எண்டு இருக்கு இல்லையா, அதுலேருந்து நீங்கள் உள்ளே கோர்த்துக்கோங்க. ஏன்னா இப்படி கோர்த்தா தான் நமக்கு துணிக்குள்ளே வந்து ஊசி வந்து குத்தாமல் ஈஸியாக வந்து உள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மெதுவாக ஊசியை குத்தி வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் நூலோடு சேர்த்து நமக்கு வெளியில் வந்துடும். வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த சுருக்கத்தை ஃபுல்லாக மெதுவாக எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டதுக்கப்புறம் நமக்கு கீழே உள்ள நூலை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மேலே அழகாக அந்த துணி உள்ளே போய் வெளியில் வரும். இப்போ பாருங்கள் இவ்வளோ மெதுவாக நமக்கு உள்ளே போகுது அப்படின்னு. இது ரொம்ப நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணலாம் வேணாம், ஈஸியாகவே நம்ம அந்த நாட்டு வந்து வெளியில் போட்டு எடுத்துடலாம். இப்போ நான் ஃபுல்லாகவே இழுத்து விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ மெல்லிஸாக நமக்கு நாட்டு இருக்குதுன்னு. கடையில் வாங்குற மாதிரி அப்படியே நமக்கு இருக்குது. இதோட அளவையும் நம்ம இப்போ அளந்து பார்த்துக்கலாம். 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக தான் நமக்கு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.